ஹலோ guys, இனி நம்ம பார்க்க போற இனிமே லெவலிங் அப் இந்த ஃபேண்டசி வேர்ல்டு எபிசோட் 26 தான். அப்படி நீங்க இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட்லாம் பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா ஆல்ரெடி பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு இந்த எபிசோட் புரியும். சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எபிக்குள்ள போகலாம். போன எபிசோட்ல பார்த்துருப்போம் இந்த மாதிரி நம்மளால வந்து அந்த ஜாம்பி கிங்கோட கூரை யூஸ் பண்ணிருப்பான். இதை யூஸ் பண்ணி அவனும் பயங்கரமா ஃபயர் பண்ணிருப்பான். இதனால அவனும் அங்க தோத்து போயிருப்பான். இதுக்காக பைப்புலயே அங்க பயங்கரமா பாராட்டியிருப்பாங்க. இங்கதான் இந்த எபிசோட தொடங்குது. எபிக்கோட ஸ்டார்டிங்லயே அவங்களும் அங்க பார்த்து நடக்க இதெல்லாம் பார்த்து அவங்களும் ரொம்பவும் ஆச்சரியமாயின்னு இருக்காங்க. இந்த மாதிரி நம்மளோட தலைவர் அவரையே அவங்க வந்து தோக்கடிச்சிட்டாங்க, ஓடுங்கடா இங்க இருந்தா நம்மளையும் கொன்றுவாங்க எப்படின்னு அவங்களும் அங்க பயங்கரமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் ஸ்கிரீன்ல பார்த்துன்னு இருக்க அவங்களும் சொல்றாங்க இந்த மாதிரி அவன் டெம்பரவரியா அந்த தலைவரை தோக்கடிச்சிருக்கலாம், ஆனா இன்னமும் நம்மளோட சாக்க அவங்க வந்து சரௌண்டிங்ல இருக்காங்க, அதனால நீங்க அவ்வளவு சீக்கிரத்துல அவனை பார்த்து சந்தோஷப்படாதீங்க. இதெல்லாம் கேட்டக்கப்புறம் அங்க இருக்க கேர்ள்ஸும் கம்முன்னு ஆயிடுறாங்க. அங்க இருக்க வயசானவரும் சொல்றாரு இந்த மாதிரி நம்மளோட சாக் வந்து ஆபத்துல தான் இருக்கு, ஆனா அதுவும் இல்லாம இங்க இருக்க லீடர்ஸ்லயே நீ தான் ரொம்ப ஸ்ட்ராங்கு இப்படி ஒரு யோசனை இருக்க. அங்க பார்த்தா நம்ம பொண்ணு அங்க வரான். இதை பார்த்து அந்த பொண்ணுங்களும் அங்க போக ஆரம்பிக்கிறாங்க. ஹே கூன், நீங்க வந்து வந்துட்டீங்களா? இந்த மாதிரி நான் நினைச்சே பார்க்கல, நீங்க வந்து உண்மையிலேயே ஆசம் தான். இதெல்லாம் பார்த்து இருக்க ஃபேங்குக்கும் அங்க கடுப்பா இருக்கா. இதனாலேயே அவனும் இங்க இருந்தா வேஸ்ட்னு சொல்லி அங்கிருந்து போக ஆரம்பிக்கிறான். ஏய் எங்க போற? நீ வந்து ஒரு விஷயத்த சொன்ன, அதை வந்து மறந்துட்டியா என்ன? இந்த மாதிரி 2 எபிசோடுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன், இது ஒண்டி ஒர்க் ஆயிடுச்சுன்னா நீ வந்து 3000 வாட்டி நீ வந்து நாய் மாதிரி குறைக்கணும்னு. இதெல்லாம் என்ன மறந்துட்டியா என்ன? இதெல்லாம் பாக்குற அவனும் அங்க இருக்க மாஸ்டரை பாக்குறான். ஆனா அவரு பார்த்தா அங்க சொல்லிடுறாரு இந்த மாதிரி நீ வந்து உன்னோட பிரச்சனையை நீயே டீல் பண்ணிக்கோன்னு. இதனாலேயே பைப்புலைக்கு அங்க வேற வழி இல்ல. இதனாலேயே அவனு சொல்றான் நான் வந்து ஒரு டாப் பொசிஷனுக்கு இதுக்கு மேல போக போறேன், அதனால நான் வந்து அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இவங்க முன்னாடி நான் பண்ண மாட்டேன், அதுவும் இல்லாம நான் வந்து செத்தாலும் பரவாயில்ல, நான் அந்த மாதிரி விஷயத்த ஒண்டி நான் பண்ண மாட்டேன் இப்படி சொல்லிட்டு அவன் போறதுதான். இதுக்கப்புறம் வேற ஒரு சீனை காட்டுறாங்க. அங்க பார்த்தா குன்னோட அந்த உல்ஃப் டாக்கியும் அங்க நின்று இருக்கு. நம்ம ஆளு நடுவுல அங்க நாய் மாதிரி 3000 வாட்டி குறைச்சுன்னு இருக்கான். இந்த சைடு வேற ஒரு சீனை காட்டுறாங்க. டாயின் சாக்லயும் அங்க இருக்க ஒருத்தன் வந்து ரிப்போர்ட் பண்றான் இந்த மாதிரி நம்மளோட தலைவர் அதாவது வைஸ் அட்மிரல் அவங்கள வந்து தோக்கடிச்சிட்டாங்களாம், அதுவும் ஒரே ஹிட்ல. இதை கேட்டு அவங்களுக்கும் பயங்கரமான ஷாக்கு. இந்த மாதிரி யாரு பண்ணா? அங்க இருக்க டிசேபிளா? இதை கேட்டு அவனும் சொல்றான் இந்த மாதிரி அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, இந்த மாதிரி அவனும் ஒரு பையன் வந்தான், அவன் தான் அட்டாக் பண்ணி தோக்கடிச்சான். நீ வந்து என்ன சொல்ற? இந்த மாதிரி அவனோட கல்டிவேஷன் ரொம்பவும் அதிகமா இருந்தது, அவனை வந்து இவனால எப்படி தோக்கடிக்க முடியும்? நீ சொல்றத பார்த்தா இந்த மாதிரி அவனோட கல்டிவேஷன் லெவல் பார்த்தா ரொம்பவும் அதிகமா இருக்கும் போலியே, ஆனா எப்படி அவனால தோக்கடிக்க முடிஞ்சது? அப்புறம் தான் அவனே சொல்றான் அங்க ஒருத்தன் வந்து அட்டாக் பண்ணால, அவன் கிட்ட இம்மார்டல் கேனன் இருந்தது. இதை கேட்டு அவங்களும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. என்னது இம்மார்டல் கேனனா? அது வந்து என்னோட கணக்குப்படி ரிப்பல்ல தானே இருக்கணும், அதை யாராச்சும் சீக்கிரமா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா என்ன? அப்பனா ஃபிக்ஸ் பண்ணவரு மாஸ்டர் ஆஃப் டெக்னாலஜியா இருக்கணும், அப்பனா அவன் என்ன மோசாக்கா? இப்படி இவங்களும் பேசினு இருக்க அங்க நடுவுலயே ஒருத்த மாஸ்க் போட்டு உட்காந்து இருக்கான்ல, அவனும் அங்க சொல்றான் இந்த மாதிரி எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் வந்து ஆர்டர் கொடுக்குறேன், இந்த மாதிரி ஜாயின் சாக்க போய் நேரடியா அட்டாக் பண்ணுங்க, எனக்கு அந்த ஜாம்பி கிங்கோட கோர் தேவை, அதை அடையிறதுக்கு நான் என்ன வேணா பண்ண தயாரா இருக்கேன். இப்படி சொன்னக்கப்புறம் அவனும் அங்க அட்டாக் பண்றதுக்கு ஆர்டரையும் கொடுக்குறான். இதுக்கப்புறம் வேற ஒரு சீனை காட்டுறாங்க. அங்க பார்த்தா சூவோட ஃபாதர் அங்க உட்காந்து இருக்காரு. அவரு முன்னாடியே நம்ம ஹீரோ கொண்டு இருக்கான். அப்பதான் அவரே சொல்றாரு இந்த மாதிரி எனக்கு வேற வழியே தெரியல, நான் வந்து அங்க இருக்க டாயின் சாக்க நான் வந்து அழிக்கிறதுக்கு போகணும் போல, அதுவும் இல்லாம அங்க வந்து நிறைய பேர் இருப்பாங்க, அதுக்கு நீ வந்து என் கூட வர போற. இதெல்லாம் கேட்டுன்னு இருக்க சூவும் சொல்றான் இந்த மாதிரி நீங்க போவாதீங்க, நான் வந்து உங்க கூடயே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இதெல்லாம் கேட்கிற அவரும் சொல்றாரு அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, இந்த மாதிரி நான் போய் ஆகணும், முறைப்படி நான் தான் ஜாயின் சாக்கோட லீடர், அதனால நான் ஜாயின் சாக்குக்காக நான் வந்து இதை கூட பண்ண மாட்டேன்னா என்ன, நான் வந்து சாவுற வரைக்கும் என்னோட உயிரை நான் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன். இதெல்லாம் கேட்டு அவளும் அங்க அழுவ ஆரம்பிக்கிறா. இதெல்லாம் பாக்குற ஹீரோவும் சொல்றான் இந்த மாதிரி என்ன மன்னிச்சிருங்க, எல்லா பிரச்சனையும் என்னால தான் வந்தது, நான் வந்து அந்த பீஸ்டுக்கு இங்க கொல்லாம இருந்திருந்தா இந்த மாதிரி பிரச்சனையே வந்திருக்காது. ஹே நீ வந்து ஏன் மன்னிப்பு கேட்கிற? இந்த மாதிரி தப்பு எதுவும் உன் மேல இல்லையே, அந்த பீஸ்டுக்கு இங்க வந்து அது கிரைசியா போயிடுச்சு, அதனால தான் அதை வந்து நீ கொன்ன, அதனால நீ வந்து உன்னையே நீ வந்து சொல்லாத, இந்த மாதிரி நீ வந்து எனக்கு ஒரு மக மாதிரி, அதாவது நீ தான் இதுக்கப்புறம் இதை ப்ரொடெக்ட் பண்ணும். இதெல்லாம் கேட்கிற அவங்க 2 பேருமே அவங்களோட கையை பிடிக்கிறாங்க. அப்புறம் தான் நம்ம குன்னி யோசிக்க ஆரம்பிக்கிறான் இந்த மாதிரி ஆமா இவரு சொல்றதும் கரெக்ட் தான், இந்த மாதிரி அவரு ஸ்டார்டிங்ல இருந்து என்ன வந்து அவரோட பையன் மாதிரி தான் ட்ரீட் பண்ணிருக்காரு, அதுவும் இல்லாம எவ்வளவு நல்லா ட்ரீட் பண்ணி நான் யாரையுமே பார்த்தது இல்ல, இந்த மாதிரி என்னோட ரியல் டேட் அவரு கூட என்னோட உலகத்துல இந்த மாதிரி ட்ரீட் பண்ணது இல்ல, நான் அழுவும் போது கூட அவரு அப்படியே என்னை விட்டு போயிடுவாரு, அதுவும் எதுவும் கண்டுக்காம, ஆனா அதை கம்பேர் பண்ணா யூ த ரியல் டேட் போல. இதனாலயே அவனும் எழுத சொல்றான் நீங்க வந்து கவலையப்படாதீங்க, நான் வந்து இந்த ஜாயின் சாக்குக்கு ஒண்ணுமே ஆகாம பாத்துக்கிறேன், இந்த மாதிரி பொறுப்பு என்னோடது, என்னை வந்து நீங்க நம்பலாம். இப்படி சொல்றதோட இங்க இந்த எபிசோட முடியுது. ஸோ இதுக்கப்புறம் வேற லெவல் போக போகுதுன்னு நினைக்கிறேன். மறக்காம கீழே லைக் பண்றேன். அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியதான் இதுக்கப்புறமா என்னால நிறைய வீடியோஸ் நிறைய அனிமேஷன் சீக்கிரமாவே போட முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்றேங்க. இவங்க இந்த வீடியோவை இங்கே முடிச்சனால நானும் இந்த எபிசோட இங்கே முடிச்சுக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் sayonara.